உணவு சுத்தமாக தயாரிக்கப்பட வேண்டும். அதுக்கு எது காரணமாக இருக்குது? இந்த மடிநோய் வந்து பிரச்சனையாக இருக்குது. அதுக்கான ஒரு மருத்துவம் எங்கிட்ட இருக்குது. கென்யா, உகாண்டா 2 நாட்டிலையும் வந்து 6 மாதமாக டேட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் போகலைன்னா ஒவ்வொருத்தரும் 30 நாள் கேட்குறாங்க. அங்கே 170 பேருக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு. இத்தியோப்பியாவில் ஏற்கனவே 30 பேர் பயிற்சி கொடுத்துருக்கோம் கொரோனாவுக்கு முன்னாடி. அங்கே போய் கொடுக்கக்கூடாதா? கொடுக்கக்கூடாதா? நான் பயிற்சி கொடுக்கணும். ஆனால் இங்கே எல்லாரும் கற்றுக்கிட்டீங்களா? அப்போ எது முன்னுரிமை எனக்கு? அப்போ உங்களுக்கு இப்போ என்ன, இப்போ சும்மா வந்தோம் அப்படியே உட்காந்துருந்தோம் கை தட்டினோன்னெலாம் இந்த மருத்துவத்தை நீங்கள் செய்யணும். இப்போ நாங்கள் எத்தியோப்பியாவுக்கு போகும்போது அடிஸ் அபாபாங்கிற அந்த நகரத்துலேருந்து 250 மைல் தூரத்தில் எங்களை கொண்டு போய் இறக்கி விட்றாங்க. நைட்டு நான் கேட்குறேன் என்னென்ன பொருள் இருக்குன்னு. கடைச்சரக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். சோத்துக்கத்தாலே இருக்குது. சுண்ணாம்பு கேட்டால் ராத்திரி 9 மணிக்கு சொல்கிறாங்க சுண்ணாம்பு இல்லை. சுண்ணாம்பு இல்லையா அப்படின்னேன். இல்லை ஏதோ வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னால். போனால் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தெரியும் அகார் செம்மு, டாட்டா செம்மு, பிர்லா செம்முன்னு இருக்கா? அதெல்லாம் என்ன சுண்ணாம்பா? அது இல்லை. ஆனால் அது நல்லா பிடிச்சி இருக்கும். அது சுண்ணாம்பு இல்லை. சுண்ணாம்புங்கிறது காலவாயிலேருந்து வாங்குகிற கல் சுண்ணாம்பு இல்லை கிழிஞ்ச சுண்ணாம்பு தான். நான் இதில் வைத்தியம் சொல்லித்தர முடியாது, இது வேலை செய்யாதுன்ட்டேன். ராத்திரியோட ராத்திரியாக இப்போ சென்னையும் மதுரை மாதிரி வச்சுங்க. ராத்திரி சொல்லி அனுப்பிச்சு ஆம்னி பஸ்ஸில் சுண்ணாம்பு மூட்டை வந்து இறங்குச்சு. ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு வகுப்பு எடுத்துகிட்டு இதை மட்டும் செஞ்சு காமிச்சிட்டு வந்தேன். கண்ணுக்குட்டி கழிச்சல் 2 மருத்துவம் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்தோம் 2019. அப்போது 10 கன்றுகள் பிறந்தால் 8 கன்றுகள் இறந்து விடும். மடிநோய் வந்தால் வைத்தியம் பண்ண முடியாமல் மாட்டை கறிக்கு விற்றுருவாங்க. ஏன்னா அவங்க வந்து அங்கே சாப்பிட்றவங்க. இது வரைக்கும் மடிநோய்க்கான மருத்துவம் அவங்க செஞ்சதே இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2020 அந்த கொரோனா முடிஞ்சதும் போய் நெதர்லாந்து நாட்டிலேருந்து அவங்க எழுதுகிறாங்க கட்டுரை. இந்த கன்று இறப்பு 10க்கு 8 2 குறைந்து விட்டது. 10க்கு 8 கட்டுக்குத்தி தப்பிச்சுக்குது. இப்போ நான் திரும்ப போய் அதெல்லாம் சரி ஃபைன் டியூன்லாம் இன்னும் பண்ணலை. அதனால் அப்பயும் 1-2 இறந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது எல்லார் வீட்டிலும் சோற்றுக்கற்றாழை வளர்க்கப்படுகிறது. மடிநோய் என்பதே எங்கு அரிதாகி விட்டதுன்னு. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, இங்கே மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, எந்த நாட்டிலையும் மாடு வச்சுருக்காங்களே எல்லாத்துக்கான மருத்துவமாக இருக்கிறது யாருக்கு பெருமை? இந்தியாவுக்கு. சொல்கிறாங்க இல்லையா?